ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பையில் ரவுண்ட் ஆஃப் 32 சுற்று நாளுக்கு நாள் சுவாரஸ்யமாயிட்டே போகுது. பலம் வாய்ந்த அணிகள்லாம் தொடக்கத்தில் தடுமாறுறதும், ஆட்டம் முடியறதுக்கு முன்னாடி சட்டுன்னு எழுச்சி பெற்று வெற்றியை ருசிக்கிறதும் ஒரு டெம்ப்ளேட்டாகவே மாறிட்டு இருக்கு. இந்த சுற்றுடைய 8வது ஆட்டத்தில் இங்கிலாந்தும் காங்கோ டியர் அணிகளும் அட்லாண்டா மைதானத்தில் மோதினாங்க. 52 ஆண்டுகளுக்கு அப்புறமா காங்கோ அணி மீண்டும் உலகக்கோப்பையில் பங்கேற்று நாக் அவுட் சுற்றுக்கும் முன்னேறியதால இந்த ஆட்டத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆட்டம் தொடங்கி 7வது நிமிஷத்திலேயே காங்கோ வீரர் பிரையன் சிபென்கா ஒரு கோல் அடிச்சு அதகலப்படுத்திடுவாரு. பின்தங்கியிருந்த இங்கிலாந்து ஒரு கோல் அடிச்சு முதல்ல சமன் செய்யலாம் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா காங்கோ அணி அதற்கு சற்றும் இடமளிக்கவே இல்லை. முதல் பாதியில கோல் அடிக்கல, 2வது பாதியிலையும் ஆட்டம் 75வது நிமிஷத்தை தொட்டுருச்சு. காங்கோ அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற 15 நிமிஷம் தாக்குப்பிடிச்சா போதும் அப்படின்ற நிலைமை தான். ஆனால் அப்போதான் இங்கிலாந்துடைய நட்சத்திர வீரரும் கேப்டனுமான ஹாரி கேன் ஆட்டத்தை அப்படியே திருப்பி போட்டார். 75வது நிமிஷத்தில் தலையில தட்டி இங்கிலாந்துக்கான முதல் கோலை அடிச்சாரு ஹாரி கேன். இந்த கோல் மூலமா கால்பந்து உலகக்கோப்பையில் அதிக கோல் அடிச்சவங்க பட்டியலில் 12 கோல் அடிச்சு பிரேசில் ஜாம்பவான் பீலேவோட சாதனையை சமன் செஞ்சாரு ஹாரி கேன். அடுத்து 86வது நிமிஷத்துல திரும்ப ஒரு கோல். முந்தைய கோலோட ஒப்பிட்டு பார்த்தா இது அதை விட மிரட்டலான ஒரு கோல்னே சொல்லலாம். அவ்வளவுதான், அடுத்த சுற்றுக்கு முன்னேறிடலாம் அப்படின்னு கனவுல இருந்த காங்கோக்கு இது பேரிடியா அமைஞ்சு போச்சு. இறுதியில் 2-1 அப்படின்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறிட்டாங்க. ரவுண்ட் ஆஃப் 16ல மெக்சிகோவை அவங்க எதிர்கொள்ள போறாங்க. ஹாரி கேன் 86வது நிமிஷத்தில் அடிச்சார்ல ஒரு கோல். அது கால்பந்து உலகக்கோப்பையில் அவருடைய 13வது கோல். அதிக கோல் அடிச்சவங்க பட்டியலில் இப்போ அவர் 6வது இடத்துல முன்னேறி இருக்கிறாரு. இந்த உலகக்கோப்பையில் மட்டும் இதுவரைக்கும் 5 கோல் அடிச்சிருக்கிறாரு. எம்பாவேவும் மெஸ்ஸியும் தலா 6 கோல்களோட முதல் 2 இடங்கள்ல இருக்கிறாங்க. ஹெர்லிங் ஹாலண்ட் அப்புறம் ஹாரி கேன் இவங்க 2 பேரும் தலா 5 கோலோட அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கிறாங்க. தட்டு தடுமாறிட்டு இருந்த இங்கிலாந்தை சரியான நேரத்தில் மீட்டெடுத்து அடுத்த சுற்றுக்கு கொண்டு போய் மாஸ் காமிச்சிருக்கிறாரு ஹாரி கேன். ஹாரி கேனோட இந்த சாகசம் தான் கால்பந்து உலகில் இப்போ பெரிய விஷயமா பேசப்பட்டு வருது. ஆனால் இதே நேரத்தில் இன்னொருத்தரும் இந்த ஆட்டத்தில் அட்டகாசமாக விளையாடி எல்லாத்தோட கவனத்தையும் ஈர்த்தாரு. அவர் காங்கோ அணியோட கோல் கீப்பர் லயனல் எம்பாசி. இவர் பிறந்தது பிரான்ஸ்ல. 16, 17 மற்றும் 18 வயசுக்கு உட்பட்டோருக்கான கால்பந்துலாம் இவர் பிரான்ஸ்க்காக தான் விளையாடி இருக்கிறாரு. அதுக்கப்புறமா தன்னுடைய பெற்றோர்களோட நாட்டுக்காக விளையாடணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறாரு. இங்கிலாந்துக்கு எதிரான இந்த ஆட்டத்தில் நீ எந்த திசையில இருந்து வந்தாலும் பந்தை தடுப்பேன் அப்படின்னு மிக உறுதியா இருந்து இங்கிலாந்துக்கு பெரிய குறைச்சலா இருந்தாரு. இங்கிலாந்து அணி கோல் அடிக்க 16 முயற்சிகளை மேற்கொண்டாங்க. பெனால்டி ஏரியால இருந்து மட்டும் 13 முறை முயற்சி செஞ்சாங்க. கோல் போஸ்ட் நோக்கி 7 முறை பந்து வந்திருக்கு. நீங்க ஹைலைட்ஸ் பார்த்தாலே தெரியும் இவர் எந்த அளவுக்கு தீயா இருந்து தடுத்தாரு அப்படின்னு. காங்கோ அணி முதல்ல அடிச்ச கோலை விட இவருடைய தடுப்பாட்டம் தான் தனித்துவமா இந்த ஆட்டத்துல கண்ணில் நின்றுச்சு. ஹாரி கேன் பத்தி பேசுறப்போ இவருடைய செயல்பாடு காணாம போக வாய்ப்பு இருக்கு. ஆனா மனுஷன் தீயா விளையாண்டாரு அப்படின்றதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. ரவுண்ட் ஆஃப் 32ல இன்னும் முக்கியமான ஆட்டங்கள்லாம் அடுத்தடுத்து வர இருக்கு. நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. லயனல் எம்பாசி மாதிரி இன்னும் பல புதிய ஹீரோக்களோட கதை வெடிச்சிட்டு வெளியே வர காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்த நாள்களில் அதையும் நம்ம நிச்சயமா பார்க்கலாம்.